திருக்குறள். பரிமேலழகர் உரை. நூல் உரைப்பாயிரம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்தற்குரிய மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பன. அவற்றுள் வீடென்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவறமாகிய காரண வகையார் கூறப்படுவதல்லது இலக்கண வகையார் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றுமாம். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் உலக்கியன ஒழிதலுமாம். அஃது ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என மூவகைப்படும். அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தணர் முதலிய வர்ணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதிய அறங்களின் வலுவாது ஒழுகுதல். வழக்காவது ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்றிருப்பர். அது காரணமாக தம்முள் மாறுபட்டு அப்பொருள் மேல் செல்வது. அது கடன்கோடர் முதற் 18 பதத்ததாம். தண்டமாவது அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்துதற் பொருட்டு ஒப்ப நாடி அதற்குத் தக ஒறுத்தல். இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலக நெறி நிறுத்துதற் பயத்தாவது அல்லது ஒழுக்கம் போல மக்களுயிர்க்கு உறுதி பயத்தற் சிறப்பிலவாகலும் அவைதாம் நூலானே அன்றி உணர்வு மிகுதியானும் தேய இயற்கையானும் அறியப்படுதலானும் அவற்றை ஒழித்து ஈண்டு தெய்வப் புலமை திருவள்ளுவரால் சிறப்புடைய ஒழுக்கமே அறமென எடுத்துக் கொள்ளப்படும். அதுதான் நால்வகை நிலைத்தாய் வருணந்தோறும் வேறுபாடுடைமையின் சிறுபான்மையாகிய அச்சிறப்பியல்புகள் ஒழித்து எல்லார்க்கும் ஒத்தலின் பெரும்பான்மையாக பொதுவியல்பு பற்றி இல்லறம் துறவறம் என இருவகை நிலையால் கூறப்பட்டது. அவற்றுள் இல்லறமாவது இல்வாழ்க்கை நிலைக்குச் செல்லுகின்ற நெறிக்கண் நின்று அதற்கு துணையுடைய கற்புடைய மனைவியோடும் செய்யப்படுவது ஆகலின் அதனை முதற்கற் கூறுவான் தொடங்கி எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடித்தற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறுகின்றார். இதுவே திருக்குறளின் பரிமேலழகர் உரையின் நூல் உரைப்பாயிரம் ஆகும்.